இதே தொலைத்தொடர்பு நிறுவனம் பிஎஸ்என்எல் நிறுவனம் தான். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஸ்என்எல் நிறுவனம் மொபைல் சேவையை கொடுக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் தனியார் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் காலுக்கு கூட கட்டணங்களை செலுத்தியிருந்தார்கள். செலுத்த வேண்டிய கட்டாயம் என்பது இருந்தது. ஆனால் பிஎஸ்என்எல் நிறுவனம் 2002 சேவையை கொடுக்க ஆரம்பித்ததற்கு பின்னால் அந்த இன்கமிங் காலுக்கான கட்டணம் என்பது குறைந்ததை விட இன்றைக்கு உலக அளவிலேயே மிக குறைந்த அளவிலே இந்தியாவில் தான் தொலைபேசி கட்டணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் அதன் சேவைகளை மிக பலமாக கொடுத்து வருகிறார். இன்றைக்கு கடந்த ஆட்சியாளருடைய தவறான கொள்கைகளின் காரணமாக பிஎஸ்என்எல்லின் வளர்ச்சி தடைபட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இப்போது பிஎஸ்என்எல் நிறுவனம் அதிகப்படியான தொலைபேசி இணைப்புகளை இந்திய நாடு முழுவதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே 23 லட்சத்திற்கும் அதிகமான மொபைல் இணைப்புகளை பிஎஸ்என்எல் நிறுவனம் கொடுத்திருக்கிறது. தனியார் கம்பெனிகள் ஒரு சில லட்சங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணம் பிஎஸ்என்எல் சேவையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றமும் விஸ்தரிப்பும் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிலையன்ஸ் ஜியோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு மிக குறைந்த கட்டணத்திலே சேவையை கொடுப்பதாக தவறான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவை சேவை கொடுக்க ஆரம்பித்ததற்கு பின்னால் இப்போது வரக்கூடிய செய்திகள் என்னவென்று சொன்னால் ஒரு நாளைக்கு ரிலையன்ஸ் ஜியோவுடைய அழைப்புகள் மட்டும் 10 கோடி கால் டிராப் ஏற்படுது. அதாவது சொன்னா 10 கோடி வாடிக்கையாளர்கள் பேசும் பொழுது அவருடைய இணைப்புகள் என்பது இடையிடையே துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் அது எந்த விதமான தடையும் இல்லை. ஒரு 4G சேவை கொடுப்பதற்கு முன்னாலேயே பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்படி தரமான சேவையை கொடுக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் 4G சேவையை வழங்கக்கூடிய வாய்ப்பை பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு தர வேண்டும். அதான் பிஎஸ்என்எல் நிறுவனம் தரணும். தருவதன் மூலம் தரணும்னு சொன்னா அதற்கான கருவிகளை வாங்குவதற்கு தேவையான நிதிகளை மத்திய அரசாங்கம் பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய அரசு துறை நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும். இது கொடுக்க மறுக்கிறது. அதை கண்டிப்பாக கூடுதல் அந்த பைனான்சியல் அசிஸ்டன்ஸை கொடுக்கணும் என்பதுதான் இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு பிஎஸ்என்எல் கடந்த ஆட்சியாளருடைய எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் சிறந்த சேவையை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 691 கோடி ரூபாய் ஆபரேஷனல் லாஸில் இருந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் கடந்த ஆண்டு 672 கோடி ரூபாய் ஆபரேஷனல் ப்ராஃபிட் வந்தது. இந்த ஆண்டு அதாவது 2015-16 பார்த்தீங்கன்னு சொன்னா 3500 கோடி ரூபாய்க்கு மேல் அவருடைய ஆபரேஷனல்